அனைவருக்கும் வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபம் நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. வாகர்த்தாவிவ சம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சால் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இன்றைய குழந்தைகள் தான் நாளைய குடிமக்கள். எனவே இன்று நம்ம குழந்தைங்களுக்காக ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டு வைத்தால்தான் அதன் மேலே குழந்தைங்களுக்கு நிறைய படிப்பினாலேயும் பணமும் சம்பாதிக்க முடியும், படிப்பு நிறைய முடியும், நிறைய பதவிகள் எல்லாம் வகிக்க முடியும். எனவே குழந்தைங்களுடைய ஃபவுண்டேஷன் நன்றாக பலமாக போடுவது தான் நாங்கள் செய்கின்ற இந்த முயற்சியில் முதலானது. குழந்தைகள் பிறப்பதே பெரிய விஷயம். நிறைய பேர் குழந்தைகள் இல்லேன்னு இயங்குவாங்க. அந்த குழந்தைங்க நன்றாக பேணி காப்பது என்று அதை விட விஷயம். ஆனால் குழந்தைகள் பிறந்த பிறகு அவங்களுக்கு வேண்டுவான உணவுகளும் மருந்துகளும் கொடுத்தால் மட்டும் போதாது. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை பிறக்க வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கும் பொழுதே அந்த தாயாக போகின்றவர்களுக்கு ஒரு சில உபச்சாரங்கள்லாம் செய்ய வேண்டும் என்று ஆயுர்வேதமும் சித்தாந்தமும் வலியுறுத்துகின்றது. அப்பேற்பட்ட ஒரு தாய்க்கு தான் நல்ல குழந்தையை பெற்றெடுக்க முடியும். குழந்தைகள் பிறந்த பிறகும் அந்த குழந்தையை எப்படி பேணி காக்க வேண்டுவது, எப்படி காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு சிஸ்டம் ஆயுர்வேத சித்த மருத்துவங்களில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயுர்வேதத்துக்கு 2 பகுதிகள். ஒன்று பந்த வியாதிகளை குணப்படுத்துவது, இரண்டாவது நோய்கள் வராமல் எப்படி அவங்கள பாதுகாப்பது. நாம் ஒரு பயிரிட்டோம்னால் அந்த பயிரை பூச்சியெல்லாம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக மருந்தெல்லாம் போட்டு அது பூச்சியை துரத்தி விடுகிறோம். பிறகு வராமல் இருக்கிறதுக்காக சில மருந்துங்க தெளிக்கிறோம், வேலி போட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் ஆயுர்வேதமும் குழந்தைங்களை பாதுகாப்பதுக்காக செய்கின்ற முயற்சி தான் இந்த சொர்ணப்பிராசம் போன்றதுனால நாங்கள் எதிர்பார்க்குறோம். சொர்ணப்பிராசம் இது அதோட விளைவு தான் நாம் இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த சொர்ணப்பிராசத்தை ஊட்டி அவங்களுக்கு நல்ல ஒரு நோயின்றி பலமான மூளையுடன் எல்லோரும் நல்ல விதமாக வாழ்வதற்கான ஒரு ஃபவுண்டேஷன் தான் நாங்கள் இங்கே போட போகிறோம். குழந்தை என்ன? குழந்தைன்றது பிறந்த அன்னையிலிருந்து 16 வயது வரைக்கும் என்று ஆயுர்வேதம் வலியுறுத்துகின்றது. ஜன்மனா ஷோடசாப்தஸ்ய ஏனா புக்த மகாயனம் மாசோவாதிதமேகம் வா சபால இது கிரகியதா. இதுதான் பாலம். குழந்தைகள் பிறந்த அன்னையிலேருந்து 16 வயது வரைக்கும் சொல்கிறோம், 12 வயசு சொல்கிற சாஸ்திரங்களும் இருக்கிறது. குழந்தை 16 வயது வரைக்கும் சொன்னால் அவங்கள பாலன் பாலிகா என்று அழைக்கலாம். 16 வயதுக்கு அப்புறம் அவங்க தருணம் மாதிரி வேறு மாதிரி ஆகிடும், யுவாவாகிடும். ஆயுர்வேதத்துக்கு 8 அங்கங்கள் இருக்கிறது. அந்த 8 அங்கங்கள் உறுப்புகள். அந்த உறுப்புகளில் இரண்டாவதாக காயபால சிகிச்சை. குழந்தைங்களை எப்படி பராமரிக்க வேண்டும். பாலர்களை குழந்தைகளை அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுறதில்லை, உபசாரம் பண்ணுறது தான். அவங்கள பராமரிக்கணும், அவங்களுக்கு வேண்டிய உபசாரங்கள்லாம் அளிக்கணும். அது அப்பொழுது நோய் இல்லாமல் இருக்கலாம். நல்ல குழந்தைகளை எப்படி பிறக்க வேண்டும் என்பது பரிந்துரை செய்து பேணி காப்பது தான் இந்த பகுதியில் நம்ம எடுத்துட்டுருக்கிறோம். இந்த பாலகன் 3 விதமாக இருக்கிறது. பால் மட்டும் சாப்பிடுகின்ற ஒரு பகுதி, பாலும் உணவும் சேர்ந்து சாப்பிடுவது இன்னொரு பகுதி, உணவு மட்டும் எடுத்துக்கொள்வது இன்னொரு பகுதி. இந்த 3ம் பாலகர்கள் தான். ஆனால் பால் மட்டும் சாப்பிடும்போது எப்படி குழந்தைங்களுக்கு நோய் வரதுக்கு வாய்ப்புண்டு அந்த பற்றி கேட்போம். இந்த 3 விதமான குழந்தைங்களையே நம்ம 12 விதமாக பிரிக்கிறோம். பால் அது பிறந்த அன்னையிலேருந்து க்ஷீரபன், பட்சாதீதன் 15 நாளுக்கு ஒரு வாட்டி, பட்சத்துக்கு 15 நாளுக்கு மேல் கொண்டு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 வருஷத்துக்குள்ளவன், அப்புறம் பஞ்சகாயகன் 5 வயதுக்குள்ளவன், அஷ்டாப்தன் 8 வயதுக்குள்ளவன், 12 வயதுக்குள்ளவன், 16 வயதுக்குள்ளவன். அவங்கள இடைவிட்டு அவங்களுக்கு வேண்டிய மருந்துகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ 3 மாதம் பிறந்த குழந்தைக்குள்ள மருந்தாக இருக்காது 3 மாதத்துக்குள்ளவன், 3 மாதத்துக்குள்ள குழந்தையாக இருக்காது 10 மாதத்துக்கு அப்புறம் வயது போக போக அவங்களுடைய மருந்தோட டோஸும் அவங்களுடைய தரவும் மாறும். அப்போ தான் அதனால தான் ஆயுர்வேத வைத்தியங்க சொல்லுவாங்க, என்ன வயசு, எப்போ பிறந்தீங்க, யாருக்கு பிறந்தீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. வயசு நோட் பண்ணுறதுக்காக கேட்கல.
அது அந்த வயசுக்கு என்னென்ன மாதிரி வியாதிகள் வரக்கூடும், என்னென்ன மாதிரி மருந்துகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் அதுக்கு நம்ம கேட்குறோம். தாய்ப்பால் மட்டும் இருந்தும் குழந்தைங்களுக்கு எப்படி நோய் வரலாம்? சுத்தமானதாச்சே, உலகத்திலே மிக சுத்தமான அது இளநீர் மாதிரி தான், அதுக்குள்ளே எந்த விதமான ஒரு நோய் வர்றதுக்கும் வாய்ப்பில்லையே, நஞ்சு வளர்ப்பதற்கு வாய்ப்பில்லையேன்னு கேட்கலாம். ஆனால் இந்த தாய்ப்பாலும் சில சமயம் நஞ்சு ஒட்டுறதாக, நஞ்சு கலந்ததாக ஆகலாம். எப்படி? விருத்தாகார புக்தாயாக, அதாவது அந்த தாய் நல்லபடியான உணவுகள் சாப்பிடணும். நல்லபடியான உணவுகள் சாப்பிடல, பத்தியமான உணவுகள் சாப்பிட இல்லைன்றாலும் அந்த அதிலிருந்து சுரக்கக்கூடிய பாலை கெட்டுப்போவதற்காக வாய்ப்புண்டு. சுதிதாயாக, பசி எடுத்துட்டு அவங்க வேறு எல்லா பிரச்சனைகளாலே சாப்பிடாமல் இருக்கலாம். இப்போது எல்லோரும் ஐடி கம்பெனி வேலை செய்யும்போது குழந்தைக்கு பொழுதோட பால் கொடுக்கறதுக்காக வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால் அவங்க பசியோடு இருப்பாங்க. அந்த மாதிரி பசியோடு இருக்கிற குழந்தைங்களோட அந்த தாய்மாருடைய பாலும் அதே மாதிரி கெட்டுப்போவது வாய்ப்புண்டு. விஜேசா, மனது உறுதியாக இருக்கணும், ஒருநிலைப்படுத்தி இருக்கணும். மனது எங்கேயோ வைத்து கொண்டு குழந்தைங்க பால் கொடுக்கும்போது ஸ்ரத்தையெல்லாம் இங்கே இருக்கணும், இருந்தால் தான் நல்ல பால் சுரக்கும், குழந்தைக்கும் அந்த மாதிரி இது ஏற்படும். அப்புறம் பசி எடுத்து இருக்கிறவங்க நேரம் சாப்பிட முடியாதுங்க. ஸ்தன்யம் ரோககரம் சிசோ, கர்ப்பிணி, துர்ச்சிந்தங்கள் இருக்கிறவங்களுடைய பால் சுத்தமாக இருக்காது. அப்புறம் வாதபித்த கபங்களால் ஏற்படக்கூடிய சூழ்நிலையினாலேயும் தாய்ப்பாலானது கெட்டுப்போவதுக்கு வாய்ப்புண்டு. கர்ப்பிணியாக இரண்டாவது கரு தரிக்கும் போது அந்த குழந்தையோட அந்த தாயோட பால் நன்றாக இருக்காது. இந்த மாதிரிலாம் இருக்கும். விருத்தமான ஆகாரம், மாறுபட்ட உணவுனாலேயும் தாய்ப்பாலுக்கு தோஷம் ஏற்படலாம். அப்போ இதெல்லாம் வைத்துக்கொண்டு தாய்ப்பாலினால் மட்டும் வரக்கூடிய பசங்களுக்கு உள்ள நோய்களெல்லாம் தவிர்ப்பதற்கும் இந்த மாதிரி சொர்ணப்பிராசம் போன்றதுனால பயன்படும். இருந்தால் உணவும் பாலும் சேர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு பருவம். அவங்களுக்கு வெறும் பால் மட்டும் அவங்க பசி ஆறாது. எனவே உணவும் தேவைப்படுது, கட்டியான உணவுகள் தேவைப்படுகிறது. அப்போ கட்டியான உணவுகள் இப்போ நம்ம எல்லாருமே வீட்டில் செய்வதில்லை, எல்லாம் வெளியிலேருந்து வாங்குவது தான். அந்த வாங்கக்கூடிய உணவுகளே எவ்வளவு என்னென்ன நச்சு பொருள்கள் சேர்ந்திருக்கிறது நமக்கு தெரியும், நாமளே கண்கூடாக பார்க்கணும். அப்போ இந்த ஸ்டேஜுகள் எல்லாமே குழந்தைங்களுக்கு பலவிதமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த நோய்கள் வராமல் தவிர்ப்பதற்கு ஒரு ஊன்றுகோலாகத்தான் நம்ம இந்த சொர்ணப்பிராசத்தை பார்க்குறோம். எல்லாமே அதிகமாக சாப்பிட்டாலும் கம்மியாக சாப்பிட்டாலும் நோய் வரும் என்று வள்ளுவரே சொல்லியிருக்காரு. மிகவும் குறைகிற நோய் செய்யும் நூலோர் வழி முதலாக எண்ணியம் 3 என்ற 3 நாள் தான் உங்களுக்கு நோய் வரதுக்கு சேர்க்குது. இப்போ உள்ள சூழ்நிலையிலே இது எல்லோரும் இது போயிருந்தோம். வள்ளுவர் 10 பாடல்கள் ஆயுர்வேதத்தை பற்றியும் சித்தா பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மருந்து என்றே பேர். அது நிறைய ஆயுர்வேத சாஸ்திரத்துக்கு பொருத்தமாகத்தான் இருக்கிறது. நோயின்றி வாழ்வாரே வாழ்வார் இருக்கு இல்லையா. நம்மளுடைய இது வாழ்க நலமுடன் சொல்கிற மாதிரி வாழ்க நலமுடன் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க நலமுடன், எல்லோரும் வாழ்க நலமுடன். நோயற்றவாறே குறைவற்ற செல்வன்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதத்துக்கு 2 குறிக்கோள்: வந்த வியாதியை தவிர்ப்பதும் மறுபடியும் வியாதி வராமல் பாதுகாப்பதும். வருமின் காப்பம் சொல்கிறோமில்ல, அது ஆயுர்வேதத்தோட கொள்கை தான். சித்தா ஆயுர்வேதம் எல்லாம் ஒன்று தான். மிக வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, மொழிபாடுபாக தான். அப்புறம் பிராஷம்னாக்க உணவு 4 விதமாக பிரிக்கிறது. பகவத்கீதையிலும் அதுதான் சொல்லுது. கடித்து சாப்பிடுவது, உருட்டி விழுங்குவது, நாக்கால் நக்கி சாப்பிடுறது, உறிஞ்சி சாப்பிடுறது. இந்த மாதிரி இந்த பிராஷன்றது கடிக்காமல் உதடும் நாக்கும் மட்டும்தான் அதுக்கு வேலை. பாயசம் சாப்பிட்ற மாதிரி, பாயசத்தில் சிலதெல்லாம் கடிக்க வேண்டியதாக ஜூஸ் குடிக்கிற மாதிரி. பிராஷம், செவன பிராஷம், அமிர்த பிராஷம் மருந்துகள்லாம் இருக்குது. நாக்கும் உதடும் மட்டும் பயன்படுத்தி எடுத்துக்கொள்ள தகுந்த ஒரு உணவுக்கு தான் பிராஷம் என்று பேர். இது ஆயுர்வேதத்தில் இது பிராஷத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இது பிரகிருஷன அசனம் சாப்பிட்றதான். ஆனால் ஒரு முக்கியமான பல்லால் கடி சாப்பிடக்கூடாது. இது அதனால தான் நாங்கள் டைரெக்டாக இந்த நாக்கிலே இந்த பிராசத்தை விடுகிறோம். அதை அவங்க தனியாக நுழைஞ்சி சப்பி அப்படியே சாப்பிட வேண்டியது, உறிஞ்சி சாப்பிடணும். இதனால் என்ன குணங்கள்? ஆமந்திய மதுனா மது சர்ப்பிபியாம் லேக. இது காஷ்யப சம்ஹிதா என்ற ஒரு முக்கியமான ஆயுர்வேத கிரந்தத்தில் சொல்லியிருக்கு. அவர் இந்த பிராஷம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. லேஹேத் கதகம் சொர்ண பிராசனம் ஹேதது மேதா பல வர்ண வர்த்தகம். நல்ல மூளையை நல்லாக உண்டாவதற்காகவும் பலத்தை உண்டாக்கும். ஆயுஷ்யம் மங்களம் புண்ணியம் விருஷ்யம் புண்ணியம் கிரகாபகம் சொல்லி. விருஷ்யம்
விருஷ்யம் என்றால் வருங்கால சந்ததிகள் எப்படி பிறக்க வேண்டும் என்று இப்போவே நம்ம வந்து அடிக்கல் போடுறோம். இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மருந்து சாப்பிட்ட மட்டும் போதாது, பிறவியிலேருந்தே அந்த விருஷ்ய குணத்தை நம்ம ஏற்படுத்தணும். அதனால் காசியப்பன் சொல்கிற பிரகாரம் நம்ம வந்து இந்த சொர்ண பாயசோட குணங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். என்னென்ன குணங்கள்? மேதான்னா மூளை, அதாவது எந்த இது வந்து எப்போது பயன்படுத்த வேண்டும், எப்போது நமக்கு வந்து ஞாபக சக்தி ஊட்டுவதற்காக உள்ளது, ஒரு சூழ்நிலையில் எப்படி அதை வந்து நம்ம அது கடைபிடிக்க வேண்டும், என்ன மாதிரி செஞ்சால் அந்த மொழி நம்ம தரணம் செய்யலாம் என்றது தான் மேதா. அவன பெரிய மேதாவா அப்படிங்க, அந்த மேதா தான் இது மேதா, அது மேதா. அப்புறம் வந்து பலம், உடம்பு நல்ல பலம் கழிக்கக்கூடியது. பலம் நம்ம டானிக் சாப்பிட்டா மட்டும் போதாது, ஃபவுண்டேஷன் சரியாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம ஃபவுண்டேஷன். பலம், வர்ணம், நல்ல கலர் கிடைக்கும். எம்ஜிஆர்லாம் சொர்ண பிராசம் சாப்பிட்டு தான் நல்ல கலர் இருக்குதுன்னு சொல்லுறாங்க. அது சொர்ண பஸ்வம், அந்த வயசில் அது சாப்பிட்லாம், சின்ன வயசில் அது சாப்பிட முடியாது. அதனால் ஒரு சொட்டு நம்ம வந்து எப்படி அது வந்து கொடுக்க முடியுமோ அந்த பருவத்திலே இங்கே நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் கவர்மெண்ட் அப்ரூவல் பிரகாரம். வர்ணம், பலம் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது குழந்தைங்களுக்கு. விருஷ்யம், வர்ணியம், கிரகாபகம். கிரகன்றது வந்து இந்த தீய சக்திகளாலேயே பேய் பிசாதுகள் எல்லாம் வராமல் இருக்கும், அதுக்காகவும் இது நம்ம பயன்படுத்திக்கலாம். பிறந்த உடனேயே சொர்ணம் வசம்பு சேர்த்து கொடுக்கின்ற முறையும் ஆயுர்வேதத்தில் இருக்குது. அது வசம்புக்குள்ளே எங்கள் அம்மா எல்லாம் செஞ்சு பார்த்துருக்கேன். ஒரு வசம்பை ஒரு தொலை போட்டு அதுக்குள்ளே ஒரு சொர்ணத்தோடு சின்ன இது வச்சு கல் மேலே உரசுவாங்க, உரசிட்டு கொடுப்பாங்க. பிறந்த உடனேயே ஒன்று வசம்பு. சாமீகர வஜா பிரம்மிக்கும் சேர்த்துப்பாங்க, அது சவுண்டுக்கு ரொம்ப நல்லது. சாமீகரன்றது சொர்ணத்துக்கு பேர். சாமீகர வஜா பிரம்மி தாப்பிய பத்யா ரஜீகிருதா லிஹ்யாத் மதுகதோ வேதம் ஹேமதாத்ரி ரஜோ அபி வா. வெறும் மஞ்சள் இதுக்கு ஹேமம் மட்டும் நெல்லிக்காவோட சேர்த்து அரைச்சி கொடுத்தா கூட நல்லது தான். இல்லைன்னா வசம்பெல்லாம் சேர்த்து, வசம்பு பிரம்மெல்லாம் சேர்த்து ஒரு தயாரிப்பே இருக்குது. அதுக்கு மகா கல்யாண கிருதம்னு பேர். பிராமி கிருதம், கல்யாண கிருதம் போன்ற மருந்துடன் இந்த சொர்ண பிராசம் கலந்து கொடுப்பது இன்னும் விசேஷமாக இருக்கும். அதனால் அது உங்களுக்கெல்லாம் வீட்டில் போய் செய்ய முடியாதுன்றதுனால நாங்கள் பிராசத்தை மட்டும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இங்கே ரெடிமேடு சொர்ண பிராசம் வச்சுருக்குறோம், அது எல்லோரும் எடுத்துன்னு போய் வீட்டுக்குள்ளே போய் கொண்டு போய் இந்த சுவாரஸ்வத அரிஷ்டம், சுவாரஸ்வத கிருதம் நல்லா இருக்குது, அதுலேருந்து ஒரு சொட்டு போட்டு கலந்து கொடுத்தா கூட நல்லாயிருக்கு. அப்புறம் என்ன இது போருமா? இப்போ நம்ம அதனால் இந்த சொர்ண பிராசத்தை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். நான் வந்து எப்போவுமே உங்களுக்கு விளக்க தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.